ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபிஷ் ஜங்ஷன். எங்கடா போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க? ஃபேமிலியோட கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க வந்த டெம்பிள் அன்னூர் மன்னீஸ்வரர் டெம்பிள் தாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 21 விளக்கேற்றி 21 தடவை கோயிலை சுற்றி வளம் வந்தா 21 தலைமுறைக்கான பாவம் போயிட்டுன்னு சொல்றாங்க. நான் என் சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு தாங்க இருக்கேன். ஆனா எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுங்க. பட் இப்போ ரீசெண்டா நியூஸ் பேப்பர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால நாங்களும் எங்க ஃபேமிலியோட இங்க வந்தோம். இவாக்கா பெரியம்மா எல்லாரும் 21 விளக்கு, பூ, பழம், பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு விளக்குக்கு அழகா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூட பிறந்தவங்கள பம்பளுக்குறத ஒரு தனி சந்தோஷம் இல்ல. அந்த வேலையை தான் நானும் எங்க அண்ணாவும் சிறப்பா பாத்துட்டு இருந்தோம். எங்க அக்கா இந்த விரதம் கரெக்டா முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறது முன்னாடியே சொல்லிட்டு தாங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நாங்க 2 பேரும் புடிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருந்தோம். எங்க அக்கா அழகா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு 21 தடவை கோயிலை சுத்திட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டாங்கங்க. நான், பாப்பா அண்ட் பெரியமா எல்லாம் அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கோயில்ல அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தோம். எங்க பாப்பா எப்பவுமே அமைதியா இருப்பாங்கங்க. ஆனா இந்த தடவை எல்லா பக்கத்துலயும் ஓடுறாங்கங்க. இங்க ஓடுறா, அங்க ஓடுறா, கோயிலை சுத்தி ஓடிக்கிட்டே இருந்தா. நாங்களும் கியூட்டா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இவங்க எல்லாரும் 21 தடவை சுத்தி சாமியை கும்பிட்டுட்டு வரதுக்குள்ள நடசாத்தவே ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நாங்க போட்டோஸ், வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே நாங்க கிளம்பிட்டோங்க. நாங்க நெக்ஸ்ட் டே போன இன்னொரு கோயிலை பத்தி இதோட கண்டினியூஷன்லயே வருங்க. அது எந்த கோயில்னா ரத்னகிரி மருதாச்சல கடவுள் தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரட்டுமேடு முருகன் கோயில் தாங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கோவிலுக்கு மார்கழி மாசம் தினம் நானும் என் தங்கச்சியும் வருவோங்க. இப்ப 2 பேருமே கல்யாணம் பண்ணி வேற வேற ஏரியா போனதுனால எங்களால இந்த கோவிலுக்கு வர முடியல. இந்த கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அழகா சாமியை கும்பிட்டுட்டு இந்த முருகருக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த இடத்துல இருந்து வியூ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரே அவ்வளவு அழகா இருக்குங்க. அதுவும் விடிய காலையில நாங்க போய் சாமி கும்பிட்டதுனாலயும் என்னவோ தெரியல, பனி மூட்டத்துக்கும் அதுக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப அழகா தெரிஞ்சதுங்க. இந்த கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா கீழே வந்தாங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.